அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இவங்க துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் கோபக்காரர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருப்பாங்க. தன்னோட குடும்பத்தையும் சொந்தக்காரர்களையும் அன்பாலேயே அரவணைப்பாங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க. அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக அளவில் இருக்குதுங்க. இத்தனை நல் குணங்களை கொண்டுள்ள ரிஷபம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, எல்லாரும் ஆரோக்கியமா நலமா இருக்கீங்களா? என்னம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையிலையும் எங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சொன்னா இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம், நாங்க எப்படி ஆரோக்கியமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. உங்களுடைய உடலில் இருந்த நோய்கள் எல்லாம் காணல் நீராய் மறைய போகுது. உங்களுடைய உடல்நிலை சிறப்பாக இருக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. குரு பகவான் நம்முடைய ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எதிரி கிரகமாக இருந்தாலும் குரு பகவானின் மூலமாக ரிஷபம் ராசிக்கு நன்மைதான் நடக்குங்க. குரு என்பவர் தர்மம், தியாகம், ஆன்மீகம் போன்றவற்றை வழங்குவாருங்க. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை நல்ல இடங்களில் விழுகிறதுனால திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்வி போன்ற அனைத்துமே வளர்ச்சி அடையுங்க. ரிஷபம் ராசியின் பொதுவான குணம் என்னன்னு பார்க்கலாங்க. ரிஷபம் என்பது மண்ணின் தன்மைங்க. நிலைத்தன்மை, உறுதி, சாந்தம் போன்றவற்றை குறிக்குதுங்க. ரிஷபம் ராசிக்காரங்க உழைப்பின் மூலம் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் வளம் சேர்க்கக்கூடியவங்க. இவங்க சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பிரியமானவங்க. ரிஷபம் ராசிக்காரங்க சிவபெருமானை வழிபடுவதன் மூலமா வாழ்க்கையில ஏற்றம் பெறலாங்க. பிரதோஷத்தன்னைக்கு பூஜைகள் செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்குங்க. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது. உத்தியோகம் அமோகமாக இருக்க போகுது. பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்க போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. தைரியம் அதிகரிக்க போகுது. தம்பி தங்கை உறவு சிறக்க போகுது. பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது.
தொடர்புகள் உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போகுது. புதிய திறன்கள் வெளிப்பட போகுது. எழுத்து பயிற்சியின் மூலம் வாழ்க்கையில் வெற்றியடைய போறீங்க. உங்களுடைய தொழிலில் நீங்கள் சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமணமான தம்பதிகளுக்கு உறவு இனிமையாக இருக்க போகுது. பழைய மனக்கசப்புகள் விலக போகுது. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமண யோகம் வந்து சேருங்க. நல்ல குடும்பத்தை சேர்ந்த நல்ல மனசு கொண்ட வாழ்க்கை துணை அமைய போகிறதுங்க. தம்பதிகளிடையே ஒற்றுமை பலப்பட போகுது. பாசம் அதிகமாகும். குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மேல் அதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய திறன்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். வணிகம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்குங்க. சிறிய முதலீடு கூட பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. முந்தைய காலத்தில் இருந்த சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் கூட விலகும். உடல் சுறுசுறுப்பு கூடும். சகோதர சகோதரிகளிடம் நல்ல உறவு வளரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரிந்திருந்த உறவு ஒன்று சேருவாங்க. சுப நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினர் ஒன்று கூடுவாங்க. புதிய வண்டி, வாகனம், வீடு, சொத்து வாங்கும் வாய்ப்பெல்லாம் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை பலப்படும். பாசம் அதிகமாகும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்கும். இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்குதுங்க. பழைய சண்டை சச்சரவுகள், மன அழுத்தம் எல்லாமே விலகப் போகுது. வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு தேர்வுக்கு முயற்சி செய்தால் அரசாங்க வேலை கிடைக்கும். தனியார் வேலையில் எதிர்பார்த்த சலுகைகள் வந்து சேரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வியாபாரம் விரிவடையுங்க. வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து போட்டிகளும் குறைய போகுதுங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த சோர்வு நீங்கும். புதிய பாடங்கள் எளிதாக புரியுங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். கூலி வேலை செய்பவர்களுக்கு வேலை பற்றாக்குறை குறையும். நிலையான வருமானத்திற்கு வழிபிறக்கும். கூலி உயரும். கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகும். ரிஷபம் ராசிக்காரங்க சுய முயற்சியால் மட்டுமே முன்னேற முடியும். குடும்பத்தில் நிதி உதவி கிடைக்குங்க. பண்ணை நிலம் சார்ந்த வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத சொத்து, பரிசு, சேமிப்பெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. யார்கிட்டையும் அதிகமாக எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாதுங்க. உறவுகள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பண லாபம் வந்தாலும் செலவு கூடவே வரும். கடன் வாங்குறத தவிர்க்கணுங்க. உடல் சோர்வு, தூக்கமின்மை, சளித்தொல்லை வர வாய்ப்பு இருக்கு. உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குரு ஸ்தலங்களான ஆலங்குடி அபத்சாகேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு குரு பகவானை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க. வியாழக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கும் கோயிலுக்கு மஞ்சள் மலர்கள், கடலை பருப்பு, வாழைப்பழம் போன்றவற்றை நிவேதனமாக கொடுக்கலாம். ஓம் குரு பகவானை போற்றி போற்றி அப்படின்னு 108 முறை ஜெபிக்கலாங்க. படிப்பிற்காக கஷ்டப்படும் மாணவர்களுக்கு புத்தகம், பென்சிலு, நோட்டு போன்றவற்றை தியானம் செய்யலாங்க. இந்த வழிபாடுகளை செய்வதன் மூலமாக இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. குரு பகவானால் ரிஷபம் அதிர்ஷ்டம், வளம், பாசம், செல்வம், ஆன்மீகம் போன்ற அனைத்து விதங்களிலும் முன்னேற்றம் ஏற்பட போகுது. இந்த குரு பயிற்சியால் உங்கள் குடும்பமே அதிர்ஷ்ட நிலை பெறப்போகுதுங்க. சிவபெருமானுடைய அருளாசியோடு நீடித்த நிலைத்த செல்வம், புகழோடு சிறப்பான வாழ்க்கை நீங்கள் வாழ போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க.
நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 190% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். முடிவுல எதிர்பார்த்தபடி காரியம் முடியும். சக ஊழியர்கள் ஆதரவு இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுறது நல்லது. குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்கறத தவிர்ப்பது நல்லதுங்க. குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்ட போறீங்க. உறவினர்கள் நண்பர்களின் வருகையின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்கும். கடும் ஜீரம், விவாதங்கள், கழகம், அண்டை வீட்டாரிடம் சதா சண்டையெல்லாம் வரலாம். கவனமாக இருந்துக்கோங்க. பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. யாருடைய தூண்டுதலுக்கும் செவி சாய்க்காதீங்க. வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிசம் 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க.
தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இனிதே நடைபெறப் போகுது. ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அகலப் போகுது. பொருள் வளம் சிறக்கப் போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் தொடரப்போகுது. தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்க போகுது. இனிமையாக பேசுவதில் வல்லவரா நீங்கள் இருக்க போறீங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கல்விக்காக உதவி பண்ணுங்க. அதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் எல்லாம் செலவு பண்ணணுங்கிறது கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க, ஒரு நோட்டு புக் வாங்கித்தாங்க. இந்த உதவிகளை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.